ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேரெக்டாக டாபிக்கில் போயிடலாங்க. ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 10ஆம் தேதி கூட வாய்ப்புகள் இல்லை. நான் நினச்சேன் 9 இல்லைனா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் கோர்ட்டு அதை விசாரிக்க போதான். அப்போ எந்த லட்சத்தில் இருக்கும் எல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் வினை விதைச்சாங்களோ அவங்க வினை அறுப்பாங்க. ஸோ அவ்வளோ நம்ம சொல்ல முடியும். எனக்கு இன்னைக்கு இதை பற்றி என்ன பேச வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜெயிக்கிற மனுஷன் எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் இவ்வளோ நாள் சினிமா துறையில். ஏண்டா கொஞ்சம் கூட அவங்களுக்குலாம் அந்த ஒரு மனசாட்சி இல்லை. ஒரு அப்படி கூட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த விஷயத்துல கருத்து தெரிவிச்சு ஒரு கண்டன பதிவு கூட உங்களால போட முடியலன்னா அப்ப நீங்களா என்னடா மனசு சொல்லுவாங்க அப்படிங்கிறத எனக்கு சில பேரை பார்த்து கேட்கணும்னு தோணுங்க இந்த விவகாரத்துல. அதாவது எதிரியில விடுங்க, நான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஆதரத்துல சொல்லல. ஏன்னா படம் எப்போதான் நான் பார்த்துருவேன். நான் இதை முழுக்க ஒரு அரசியலா பாக்குறேன். இது எவ்வளவுக்குள்ள வன்மமான ஒரு அரசியலுக்காண்டி நடக்குங்கிறது உலகத்தில் உள்ள கடைக்கூடிய மக்கள் வரைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதை பத்தி அவரால் இப்போ மற்றவங்களாம் இப்போ நம்மளால சாதாரண இப்போ நம்மளுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம், ஒரு படத்தை பார்த்துருக்கோம் அவ்வளோதான். அவரால் நம்ம வேற எந்த ஆதாயமும் அடையலை. ஆனாலே நாம பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம். நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டனால இந்த சினிமா துறையில் எவ்வளோ பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. ஏடா நீங்க அதுல கொஞ்சமாவது, அதாவது நீங்க இதுல வரைக்கும் அரசியல் சம்பந்தமா வேற எதுக்குனாலும் குரல் கொடுக்க வேண்டாம். அவர் அரசியல் போயிட்டாரு, நீங்க சினிமா துறையில இருக்கீங்க, விட்டுருங்க. ஆனா இது ஒரு சினிமா படம் தானே, திரைப்படம் தானே. இதை வெளியிடுறதுக்கு இவ்வளவுக்குள்ள கடைசி படத்தை பிரச்சனை கொடுக்காங்களா, அதை கண்டிச்சு நீங்க பெருசா எதிர்ப்பை காட்டாட்டாலும் அவருக்கு ஆதரவு மனநிலையாவது ஒரு குரல், ஒரு 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 கண்டன பதிவு, ஒரு ஏதாவது நீங்க போடலாம்ல. அது கூட முடியலன்னா நீங்க என்ன மனசு மக்கள். நான் யாரை குறிப்பிட்டு பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதாவது நான் எல்லாரையும் கேள்வி வைக்கல. அதாவது சினிமா துறையில் இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா நடிப்பாங்க, நடிச்சுட்டு அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க, அப்படி சைலண்டா இருப்பாங்க. அவங்க இருக்கிறது இல்லாத சினிமாவில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஆனா அதுல சில புரட்சியாளர்கள் இருக்காங்க. சினிமா நடிப்பாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே குரல் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு கட்சியோட ஆட்சி இருக்குன்னா உடனே பொங்கிட்டு வருவாங்க. சமூக புரட்சி, மக்களுக்கு இப்படி அநியாயம் நடக்கலாமா அப்படின்னு வருவாங்க. இன்னொரு ஆச்சுன்னா அமைதியா இருப்பாங்க. நான் சொல்றது யாரும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சில பேர்கள்ல தான், அதுவும் விஜயால பயனடைந்தவங்கள தான் நான் கேட்கறேன். நான் முதல்ல யாரை பத்தி பேச நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி. ஏன்னா லேட்டஸ்டா அவங்க தான் திமுக மேடையில லேப்டாப் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல பயங்கரமா ஆடி, அதாவது திமுக எவ்வளவுக்குள்ள படிப்புக்காக மாணவர்களுக்காக அவ்வளவுக்குள்ள பெருமையா பொங்கி தள்ளினாரு. இல்லை வேற யாருமே லேப்டாப் கொடுக்கல. இந்த இதை அறிமுகப்படுத்துனதே ஏடிஎம் கட்சியில தான். ஸோ அதை 4 வருஷமா பண்ணாம 5ஆவது வருஷம் வெறும் ஓட்டு முக்கியமாக பண்றாங்க. அவர் கூப்பிட்டாங்கன்னா போய் உட்காந்துட்டு வந்தா பரவாயில்ல, அது பெருமை பீத்தலா. ஸோ இவர் இப்போ மட்டும் கிடையாது, எப்பவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா சமூக புரட்சியாக குரல் கொடுக்கக்கூடிய இவர். உங்களுக்கு நல்லா தெரியும், மாஸ்டர் படத்துல விஜய் அவர்கள் எவ்வளவுக்குள்ள பெருந்தன்மையான ஒரு ரோல் கொடுத்திருந்தாரு உங்களுக்கு தெரியும். ஸோ விஜய் அவர்கள் விஜய் சேதுக்கு வாக்கு கொடுத்தாருன்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி விஜய் சேது வளர்ந்துட்டாரு. ஆனா அந்த ரோலுங்கிறது மிக முக்கியமான ரோல், விஜய்க்கு இணையாக. அது இல்லாம அந்த படம் டைட்டில் போடும்போது விஜய் பிளஸ் விஜய் சேது இணைந்து நடிக்கணும் அவ்வளவுக்குள்ள போட்டிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட அவரு கொஞ்சம் கூட இந்த விஷயத்துல நீங்க மற்ற விஷயங்களால சமூக புரட்சியா குரல் கொடுத்துருக்கீங்களா, அதனால நான் கேட்கிறேன். இதுல பெருசா நீங்க எது கேட்டாலும் விஜய்க்கு ஆதரவான ஒரு இது ஒரு சின்ன ஒரு உங்களால ஒரு பதிவு கூட போட முடியாதா நான் கேட்கிறேன். என்னையா அப்புறம் பெரிய சமூக பிரச்சனை நீங்க பேசுறீங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அதே மாதிரி தான் பெரிய சமூக புரட்சிக்காக பொத்துக்கிட்டு அதாவது பிஜேபி எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே பார்த்தாலும் இப்ப படத்துல வேற இருக்காரு. ஸோ அப்ப இதுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்னன்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் சித்தார்த்து அப்படி பயங்கர புரட்சியாளராக பொங்கிட்டு வரும். அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் விஜய்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தேன்னா விஜய் என்ன விஜய் அப்படின்னு பேச சொல்லி தான் கொடுப்பேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரியும், நான் அப்படிதான் பழையிருக்கேன் அவர்கிட்ட, அவரு நான் இப்படி தான் பேசுவேன் இப்படி ரொம்ப பெருமையா வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ அப்படிப்பட்ட சித்தார்த்து பல இதுக்கு குரல் கொடுத்த சித்தார்த்து இன்னைக்கு எங்கே போனான்னு தெரியல. ஏன் இதுக்கு ஒரு குரல் கொடுக்க வேண்டியது என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசர் மகனுக்கு பற்றி பேசுறாரு. நாசர் மகனை பார்த்தீங்கன்னா நடக்க வச்சாருன்னு ஆடியன்ஸோட பெருமையை பேசுறது. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நடிகர் சங்க துறையில் இருக்கனால நம்ம கேட்க, மற்றபடி நாசர் பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனை பேசுறது நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நடிகர் சங்க துறையில் இருக்கனால இந்த விஷயத்துக்கு பதிவு போடணும்ல, கேள்வி கேட்கணும்ல, ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு, ஏன் கொஞ்சமாவது அது பேசல. ஸோ அடுத்தாப்புல அமீர், இந்த ஆள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி விமர்சிக்கணும்னா உடனே மொத்த ஆளாக பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்துருவான். அந்த ஆள் அது டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கணும்னா ஏன் இன்னைக்கு பேச வேண்டியதுதானே, வாய் எங்கே போச்சு அமீர் நான் கேட்குறேன். ஏன் இப்போ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், அவங்க செய்வது தப்பு இருக்கா. படம் எடுத்தாச்சு, டிசம்பர் 19 சென்சாருக்கு அனுப்பியாச்சு. இத்தனை நாள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க முடியல, சார்ஜ் கொடுக்க முடியலன்னா அப்போ இதுக்கு என்ன, வாய் பேச வேண்டியதானே. வாய் எங்கே வரைக்கும் நின்று பேச பார்க்கலாம். அமீர் ஏன் பேசல, ஏன் கருப்பள்ளி இப்போ சினிமாத்தோட சேர்ந்த டைரக்டர் தானே, அது முழு செம்புனைக்கு, அது டிஎம்கே செம்புனைக்கு அந்த ஆள் பேச மாட்டேன் தெரியல. கேட்குறேன் நிஜத்தை நீங்க இன்னைக்கு பேசணும், நியாயமான ஆட்கள் தான் இன்னைக்கு பேசணும்ல. ஏன் இதுக்கு ஏன் ஜனநாயக படத்துக்கு கொடுக்கல. இதுல எஸ்வி சேகர் எனக்கு பார்த்தாலே சமக்கம் வருது. அந்த இல்ல இன்னைக்கு ஒரு முட்டு, அதாவது ஏன் கொடுக்கலன்னா இது ஆர்மி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கு. அந்த ஆர்மி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் இருக்கும்போது அது முன்னாடியே நம்ம அவங்க கொடுக்கணும். அதை மத்திய உள்துறை அமைச்சர் அதை செக் பண்ணி பார்க்கணும். அந்த காட்சிகள்லாம் அது ஆர்மி சம்பந்தப்பட்ட அந்த பேஜ் இதெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் உடனே கொடுத்து நீங்க வேணும்னா பெரிய படமா தான் கொடுத்துட முடியுமா அப்படின்ட்டு.
அதாவது அமரன் படத்துக்கே வந்துக்கிட்டா ஒவ்வொரு சீனையும் கொடுத்து தான் வாங்கினாங்க அப்படின்ட்டு. எப்பா அமரன் படம் மட்டும் ஆர்மி படம் கிடையாது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் துப்பாக்கி படத்துல ஆர்மி நடிச்சிருக்காரு. ஸோ எவ்வளோ படங்கள் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ படம் நடிச்சு. ஸோ இப்படி எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். ஏன் பீஸ்ட் படத்தை கூட அப்படிதான் வரும் சீன்கள்லாம். அப்போ இந்த படத்தை மட்டும் பண்றீங்கன்னா இந்த மாதிரி செம்பு நிக்கலாம் ஒச்சுமா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். சத்யராஜ் இப்படிதான் மானங்கட்ட தனமா வந்து அதாவது சம்மந்தமே இல்லாம பெருசா வந்து பார்த்தீங்கன்னா திமுக முட்டு கொடுக்கணும் மட்டும் உடனே ஓடி வருவான் அந்த ஆளு. ஆனா விஜய்க்கு ஆதரவா பேசினா பயம் வராது. சத்யராஜ் மகன் நான் பாடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஆதரவா பதிவு போட்டிருக்காரு. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் ஆதரவா பதிவு போட்டிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சில உள்ளங்கள் பதிவு போட்டிருக்கு உண்மையிலே. ஆனா விஜய் அவரால் பயனடைந்த நிறைய பேர் இருக்கீங்க. எங்கடா போனீங்க எனக்கு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் யூனியன்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களால தான் அந்த பிகில் படத்துலலாம் நிறைய பேர் ஸ்டண்ட் யூனியன் நடிச்சிருப்பாங்கல்ல. அதில் குரூப்லாம் ஒரு நாள் வீடியோ பார்த்தேன். அவங்களால தான் எங்களுக்கு வந்து வாக்கே கிடைச்சது. எங்களுக்கு ஐடியா கொடுத்து எங்களை போனவனா போலீஸ் பிடிப்பான், எங்களை வந்து பெப்சியில் சேர்த்து விட்டான்னு சொல்லி பெருமையாக போனாங்க. அவங்களாம் எங்கன்னே தெரியல. ஸோ இப்படி வந்து நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன். நிறைய சொல்லிட்டே போகலாம். சினிமா துறையிலேருந்து சமூக புரட்சி பேசக்கூடிய சினிமா துறையில் விஜய் அவர்களால் பயனடைந்த நிறைய பேர் இந்த விஷயத்தில் ஒரு மனிதமலை ஒரு பதிவு விஜய்க்கு ஆதரவாக நிற்கணும்ல, ஒரு குழு கொடுக்கணும்ல. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்கான்னு பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு நாக்கப்படுற சில கேள்வி கேட்கணும்னு நினைச்சு அதுக்காக தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பேசுறேன். அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த மனுஷன் கடைசி படம் அறிவிச்சிட்டாரு. அவர் வந்து அரசியலுக்கு போறாரு. ஸோ உங்களால அரசியலே இருக்க முடியாது. அவருக்கு ஆதரவு இந்த சினிமா படத்தை வெளியிடல என்ன பிரச்சனை, அதுக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டா என்ன குறைஞ்சி போறீங்களா? உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிடுவாங்களா, பிரிக்கிடுவாங்களா? ஸோ நீங்க ஏன் இவங்கெல்லாம் பேசல, ஏன் பேச மாட்டேங்கான்னு இவ்வளவு கொண்டு வச்சு கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் கருத்து தெரிவிச்ச உடனே இங்க எல்லாம் மாறி போறது கிடையாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரிலீஸ் ஆகுங்க அப்படி சொல்ல போறது கிடையாது. என்னன்னா ஒரு ஆதங்கம், ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அதாவது இது வெளிப்படையா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சினிமா படமாவே யாரும் பார்க்கல. இது ஒரு அரசியலா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா அவருடைய படத்தை நாங்கள் ஓட மாட்டேங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஸோ அப்போ எதிர்த்து நீங்கள் சமூக பிறையில் பல பிரச்சனை கருத்து தெரிவிக்க விடுவங்க, அதே மனசால பயனடைந்தவங்க தான் நம்ம ஏன் கேள்விகளும் கேட்குறோம். எல்லா பொதுமக்களையும் மற்ற இதே சினிமா துறையில் இருக்கிற பல்வேறுபட்ட மக்களையும் நம்ம கேள்வி கேட்கல. ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது, நான் என்ன சொல்ல வரேங்கிறது. ஸோ அப்படியே அமைதியாக போறீங்கன்னா அப்புறம் என்ன ஜென்மங்கள்? அதாவது நாளைக்கு இதே பிரச்சனை உங்களுக்கு வராதா? இல்லை நான் ஏன் திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டியிருக்கு இன்னைக்கு முக்கியமாக எடுத்து பேசணும்னா, ஒரு மனுஷன் இருக்கும்போது நீங்க அவரை கொண்டாட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு ஒரு சப்போர்ட்டா ஆதரவா நில்லுங்க. அதாவது கொண்டாடுறதுங்க வேற, சப்போர்ட்டா இருக்கிறதுங்க வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் ஐயோ எங்க மக ராசா தங்க மக ராசா அவர் இருக்கும்போது அப்படியாக்கும், அவர் இப்படி என்ன பண்ணாராக்கும், அப்படி தூக்குனாரு, அப்புறம் பெருமை பீத்தி என்ன புண்ணியம் கேட்கிறேன். ஏன் நான் சொல்ல கேட்டீங்கன்னா, விஜயகாந்த்ங்கிற ஒரு மனுஷன் இருக்கும்போது அவரை அவ்வளோக்குள்ள கேவலப்படுத்தி விமர்சனம் பண்ணி ட்ரால் பண்ணி காமெடி ஆக்கிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அவன் நான் சுத்தி எல்லா வீடியோலும் பார்க்குறேன், ஒருத்தன் கூட விஜயகாந்த குறை சொல்லி நான் பார்க்கல. அவ்வளவு பேர் கொண்டாடுறான். அவர் இருக்கும்போது எனக்கு அப்படி பண்ணாருக்கும், அவர் இருக்கும்போது எனக்கு எப்படி பண்ணாருக்கும். அவர் இருக்கும்போது ஒருத்தரும் வாய் திறக்கல. இப்ப அதே தான் விஜய்க்கும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த மனுஷன் 2 மத்திய மாநில எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண வராது. வெளிப்படையா அப்பட்டமா அவர் படத்தை கூட ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை ஏன் உங்களை ஒரு ஆதரவு கூட பேச முடியலன்னா என்னடா நீங்களா இந்த சொல்ல. ஸோ அப்ப கடைசி வரைக்கும் இப்படி மண்ணாந்திரியா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதாவது கமெண்ட் போட வரவங்க நல்லா பார்த்து போடு. அதாவது விஜய் மட்டும் எல்லாத்தையும் கொள்ள கொடுத்தாலும் எவனும் கேட்கக்கூடாது. நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணல. விஜயால பயனடைந்த அந்த சினிமா துறையில உள்ளவங்களையும் சினிமா துறையில இருந்துகிட்டு சமூக புரட்சியாக குரல் கொடுத்துன்னு சொல்லி பிற இடங்களில் பேசக்கூடிய அந்த புரட்சியாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் புரியணும். நாம ஒரு வீடியோ பேசும்போது இந்த தம்ப்நெயில பார்த்துக்கிட்டு வீடியோக்குள்ள என்ன பேசிக்கணும் முழுவதுமா பார்க்காம உடனே வந்து சில தற்கொலையில் கமெண்ட் போடுவானுங்க. எல்லாரும் பார்த்துட்டு தெளிவா பேசணும். அதாவது எல்லாரையும் சொல்ல போறது கிடையாது. அந்த சில சமூக புரட்சியாளர்கள் ஒரு லிஸ்டே நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லிஸ்ட் யாரே பார்த்துருப்பீங்க. அதாவது அதிமுக கட்சி ஆட்சியில் இருக்குன்னா பயங்கரமா சமூக புரட்சி மக்களுக்காக அநீதியை கண்டு பொங்கிட்டு வருவானுங்க. அதே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா இருக்கு நடந்துறியாம போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் விஜயால பயனடைந்த அந்த ஆட்களுக்கு தான் நம்ம நம்முடைய கேள்வி. ஸோ நம்முடைய ஆதங்கம் நம்ம தெரிவு பண்றோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க பதிவு பண்ணி வச்சீங்கன்னா நம்முடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? பாய்.